ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் குணாலை தான் காட்டுறாங்க. மௌலி வந்து இஷானுக்காக ஒரு அழகான ஷர்ட் வந்து எடுத்து வச்சிருந்திருப்பா. அதை குணால் பார்த்துட்டு மௌலி தனக்கு தான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அவன் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து நிற்கிறான். இதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே அவன் சொல்கிறான், இது எப்படி இருக்குது, எனக்காக நீ சர்ப்ரைஸாக தானே பிளான் பண்ண, பாத்தியா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்க உடனே அவ சொல்கிறா, நான் இது உனக்காக வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படி உளறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவள் சிரிச்சுட்டு சொல்கிறா, இல்லை நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், உனக்காக தான் வாங்கி வச்சிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. அதோட அவனும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி வா, டைம் ஆயிடுச்சு, இஷான் வந்து 2 பசங்களையும் பார்க்குக்கு கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே பரி மிஸ்ஸி 2 பேரும் இவங்களுக்காக காத்திருக்காங்க. அப்போ வந்து இஷான் வந்து இவங்க 2 பசங்களையுமே வந்து இவங்க கிட்ட விட்டுட்டு இஷான் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறான். அப்போ தான் குணாலும் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் ரொம்ப வந்து பிஸியாக இருப்பீங்கல்ல, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த குழந்தைங்களை வந்து நான் அப்புறமெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து போகிறான். அவனுக்கு மனசே கேட்கல. ஏன்னா இன்னைக்கு அவனோட பர்த்டே, மௌலி அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. கடைசியில் நடந்ததே வேறதான். அங்கே மௌலி வந்து குணால் கூட இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மனசில் கஷ்டத்தை வச்சுட்டு அப்படியே காரில் ஏறி போகிறான். மௌலிக்கு அதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நம்ம ஈஷானுக்கு சேர்ந்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அதோட பசங்க கூட சேர்ந்துட்டு அவங்க கண்ணாம்பூச்சிலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்து சைக்கிள் கேப்பில் நம்ம மௌலியை வந்து தூக்கி வச்செல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அட்வான்டேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அதோட எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த கேமையும் விளையாண்டு முடிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் காட்டுறாங்க, இஷான் வந்து வீட்டில் வந்து குணால் சொன்னது, அப்புறம் மௌலி குணால்லாம் வந்து இருந்தது, அவங்க கூட விட்டுட்டு வந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கான். அப்போ தான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து குணாலோட அம்மா தான் வந்திருக்காங்க. உடனே அவங்கள பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சர்ப்ரைஸ், நான் உனக்கு அதான் வந்தேன், எனக்கு தெரியும் நீ கஷ்டமாக இருப்பேனே, அதனால தான் நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க வந்து ஒரு தாய் மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சரி வா, நம்ம 2 பேரும் சமைக்கலாம், உனக்கு குக்கிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இவங்க வந்ததுனால தான் இஷானுக்கும் வந்து அவனோட கஷ்டத்தெல்லாம் மறந்து அவன் நார்மலாக இருக்கான். அப்போ மௌலி மெசேஜ் பண்ணியிருப்பா போல், இந்த மாதிரி நைட்டு வந்து டின்னருக்கு கண்டிப்பாக நான் பசங்களை அழைச்சிட்டு அங்கே வந்துடுறேன், நீயும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு, அங்கே நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல். இங்கே வந்து நைட்டும் ஆகிடுது. குணால் கிட்ட என்ன சொல்லிட்டு நம்ம வந்து இஷானை பார்க்கறதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இஷான் கூட இருக்கலான்னு தான் பிளான் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த குணால் சொதப்பிட்டான், கண்டிப்பாக இந்த டின்னருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. அப்போ குணாலும் வந்துட்டு என்னாச்சு, ஏன் வந்து இங்கே நின்றுட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அப்போ தான் இவன் வந்து ஒரு பொய் சொல்கிறா. இல்லை, இப்போ தான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு, ஒரு எமர்ஜென்சியாம்மா, அதனால நான் இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதனால நீ கிளம்ப, நான் இப்படியே வந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, அப்போ பசங்களை வந்து நான் இஷான் வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல, இல்லை பசங்க 2 பேரையும் நானே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதை நம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இவன் வந்து பசங்களை அழைச்சிட்டு சொன்ன மாதிரியே வந்து நைட்டில் டின்னர் சாப்பிட்றதுக்காக இஷானோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறா. அங்கே இஷான் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உடனே பசங்க எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்கே கேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக வந்து வச்சுருக்காங்க. மௌலிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். மௌலியும் வந்து அவனுக்கு விஷ் பண்ணுறா. அப்போ அவன்கிட்ட சாரியும் கேட்குறான். எம்ரலி, சாரி இஷான், எல்லாமே என்னால் தான், உன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், அதை கூட என்னால் காப்பாற்ற முடியல, இன்னைக்கு டே ஃபுல்லாகவே உன் கூட இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த குணால் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு புரியாதா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, சாரி ஒன்றும் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அதனால வா நம்ம டின்னர் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பசங்க 2 பேரும் இஷானோட கண்ணத்தில் கேட்க தடவை உடனே வந்து இஷான் வந்து என்ன பண்ணுறா, மௌலிக்கு கேக்கை ஊட்டி விட்டுட்டு அவளோட கண்ணத்தில் கேட்க தடவி விட்டுடுறான். உடனே அவள் வந்து குணால் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. உடனே இதை கேட்ட மிஸ்திக்குமே வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன குணாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ இஷானுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தப்படுறான். பட் அவன் ஃபேஸில் காட்டிக்கவே இல்லை. சரி பசங்களா வாங்க போகலாம், கை வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு போயிடுறான். இந்த மௌலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, நம்ம எதுக்கு இப்போ குணால் பேரை எடுத்தோம், அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கா.
இங்க வந்து அப்படியே குணால தான் காட்டுறாங்க. அவன் வீட்ல இருக்கான். அப்பயுமே மூலிகை தான் நினைச்சிட்டு இருக்கான். மூலி என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ வீட்டில் வந்து ஒரு ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் கால் வருது. அதில் வந்து மோலியோட ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் மோலி டாக்டருக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்களுக்கு வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. சீக்கிரமாக அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, மோடி அங்கே தானே வந்தா அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க இங்கே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ மோடி வந்து என்கிட்ட அங்கே போறேன்னு தானே சொல்லிட்டு போனா, அப்போ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணாலுக்கு வந்து மோலி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகமும் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சந்தேகம் எவ்வளோ எல்லைக்கு போகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதோட இங்கே வந்து இஷானை காட்டுறாங்க. அவன் காஃபியை எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்போ அவளோட பக்கத்தில் வந்து மோலியும் வந்து உட்கார்றா. அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா, இஷான் நீ ஒன்று வந்து நினச்சிக்காத. இப்போ நான் வந்து குணாலோட பேரை வந்து ஒரு யதார்த்தமாக தான் சொன்னேன். அது நீ வேறு எதுவும் உள்நோக்கத்தோடலாம் எடுத்துக்காத. என் மனசில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே அவனும் சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ வந்து அதிகமாக இப்போ குணால் கூட தானே இருக்க பேபி, அதனால கூட வந்து அவளோட பேரும் உனக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்துக்கலாம் மௌலி வீடு அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்து அவள் சொல்லிட்டு இருக்கா, சரி எல்லாத்தையும் விடு, இப்போ குணாலை பற்றி நம்ம பேசவே வேணாம், நம்மளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப நேரம் பேசி பேசி அப்படியே டயர்டாகி ரெண்டு பேரும் அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒன்றா படுத்தே தூங்கிடுறாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அப்படிதான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே மௌலிக்கு வந்து கனவு வருது. ஸோ அந்த மாதிரி இந்த பார்க்கில் வந்து அவன் தூக்கி வச்சுட்டு சுற்றுனது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போவும் அவன் மனசில் குணால் இருக்கானா என்னன்னு தெரியல. குணாலை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. உடனே டக்குன்னு அந்த கனவுலேருந்து டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறா, பயத்தில் நடுங்குறா. உடனே இஷான் கேட்குறா, என்னாச்சு போலியே ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் இது ரொம்ப கெட்ட கனவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வேற குணாலுக்கு வந்து வரேன்னு சொன்னேன், அவன் ஏதாவது நினச்சிக்க போகிறான், சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இங்க வீட்டில் காட்டுறாங்க, குணால் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு மூலி வர வரை இங்க நிறைய விஷயத்த மறைக்கிறா. அதிகமாக வந்து அந்த மிஸ்தி கூட இஷான் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றா. ஆனால் ஏன் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, நிறைய பொய் சொல்றா. இவள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த இங்க மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் பாட்டி வந்து என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இல்லை மோலி வர வர சரியே இல்லை, அவன் என்கிட்ட வந்து நிறைய வந்து விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு, நீங்க அவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ஏன் இப்படிலாம் சொல்ற, மோலி வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளை பத்தி நீ இப்படிலாம் சந்தேகப்படலாமா, அதெல்லாம் ரொம்பவே தப்புப்பா, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவனோட மனசு கொஞ்சம் கூட கேட்கல. மோலி மேல ஏதோ தப்பு இருக்குங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான். சரி அவ தான் நைட்டு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அவள்கிட்ட பேசிட்டு தான் நம்ம படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப லேட் நைட் ஆனதுக்கு அப்புறமா தான் மோலி வரா. உடனே மோலி வந்த உடனே அவளோட கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச போறான். என்ன பேச போறான்னு தெரியல. ஐ திங்க் அவன் ரொம்பவே கோவத்துல இருக்கான். ரொம்ப ரூடா தான் அவகிட்ட நடந்துப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் வியூஸ் வந்து சுத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. நான் டெய்லியும் தான் வீடியோ போடுறேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது, அப்புறம் நான் சீசன் 2 போடலாமா வேணாமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. ஸோ அதனால இந்த வீடியோக்கு 1K லைக் வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ குயிக்காக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால பார்க்குற எல்லாருமே லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.